எல்லாமே வெள்ளரிக்காய் மரங்கள் வந்துச்சு. அப்படியே கொடுங்க மக்கள். ஹைப்ரிட்னா என்ன சொல்கிறேன்? ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்தா அது பேர் ஹைப்ரிட்னு அர்த்தம். ஒரு என்ஜினில் எப்போவுமே பெட்ரோல் தான் ஊற்றுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, எத்தனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ அந்த என்ஜின் பேர் என்ன? ஹைப்ரிட் என்ஜின். ஒரு காரு மோட்டர்லேயும் ஓடும், அதாவது எலக்ட்ரிக்கல் இதுலேயும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். அப்படின்னா அது பேர் ஹைப்ரிடுங்க. ஹைப்ரிட்னா ரெண்டை கலப்பதுன்னு அர்த்தம். ஆரம்ப காலத்தில் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செடியை ஆண் பெண்ணை எடுத்துக்குவாங்க. கரும்பு எடுத்துக்குவோம். ஆண் கரும்பு, அப்பா கரும்பு, அது உரமாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சில கரும்புல தான் சிவப்பு கலரில் நோய் வரும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது என்ன பேர் அதுக்கு? கொலிட்டோட்ரைக்கம் லெண்டிமுத்தியானம் அப்படின்னு அது அந்த கிருமி பேர். ரெட் ஸ்ட்ரீக்குன்னு பேர். அந்த நோய் வந்துடுச்சுன்னா கரும்பினுடைய சாரெல்லாம் குறைஞ்சிடும். இலைக்கு கூட நோய் வரும், வேருக்கு நோய் வரும், இதெல்லாம் இருக்குது. இந்த தாய்க்கு நல்ல சர்க்கரை இருக்குது, தாய் கரும்புக்கு நல்ல சர்க்கரை. அது பிரிக்ஸ்ன்னு ஒரு அளவு சொல்கிறாங்க. 20 பிரிக்ஸ் 40 பிரிக்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. அப்படி அதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் நோய் வருது அடிக்கடி. உரம் போட்டால் எடுத்துக்க மாட்டேங்குது. நீங்கள் நைட்ரஜன் போட்டோம்னா எடுத்துக்கணும். அது அந்த தந்தை போட்டால் நைட்ரஜன் குடிக்குது, ஆனால் சர்க்கரையே இல்லை, ஆனால் நோய் கிடையாது. நாம் என்ன வேணும்? அப்பா கிட்டேருந்து நோய் தடுப்பு சக்தியும், தாய்கிட்டேருந்து சர்க்கரை ஹைப்ரிட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் ஹைப்ரிட் பண்ணுறோம். அந்த காலத்தில் எப்படி ஹைப்ரிட் பண்ணுவாங்க? ரெண்டு கரும்பையும் பக்கம் பக்கம் வளர்ப்பாங்க. இப்போ தாய் கரும்பு வளர்ந்துருக்கோம், அதுக்கு தோகை வரும் இல்லையா மேலே. இந்த தோகையை ஒரு துணி போட்டு மூடிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு மேலே தொங்கும், கேண்டில் மாதிரி. இந்த மாவு அரைக்கிற மிஷினில் அந்த வாய் கீழே ஒரு துணி கட்டிருப்பான், அந்த மாதிரி தொங்கும். அதை கட்டி தொங்க விட்டுருவோம். அந்நிய போலன் கிரெயின்லாம் வராது, வேறு ஆம்பளைங்கிட்டேருந்து பூலேருந்து வராது, அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பூவில் ஆண் தன்மை இருக்குல்ல, அதை நாங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு வெரைட்டி வச்சுருக்கிறோம், மேல் ஸ்டெரிலிட்டின்னு. அது பெண்ணாக தான் இருக்கும் எப்போவுமே, அதில் ஆண் பொருளே இருக்காது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நல்ல ஆண் ஒன்று வேணும், அந்த ஆணை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அதில் போலன் கிரெயினை எடுத்துக்கும். அதனுடைய போலன் கிரெயின் எடுக்கிறது பதிலாக அதனுடைய மலை மேலே இருக்குது இல்லையா, அந்த தோகை, அதை அப்படியே கட் பண்ணி ரெண்டுத்தையும் கேண்டிலுக்குள்ளே வச்சு மறைச்சிடும். ஒரு 10 நாள் கழிச்ச உடனே பார்த்தோம்னா அதில் கலந்து விதைகள் உண்டாகும். அந்த விதைகளை கொண்டு தட்டி ஒரு ஆயிரக்கணக்கான விதை வரும், அதில் முளைக்க விடணும். முளைச்சி விட்ட உடனே அதனுடைய குணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். எதில் தாய் குணமோ தந்தை குணமோ நல்லா கலந்துருக்குதோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ தாயை விட அது பெட்டராக இருக்குது, தந்தையை விட பெட்டராக இருக்குது. இதை ஹைப்ரிட் விகாருங்கிறோம். எப்பவுமே கலப்பு வீரியம், அது பேர் கலப்பு வீரியம்னு பேர். இது ஏன் கலப்பு வீரியம் வருது எங்களுக்கு தெரியல. முதல்ல நாங்களாம் பாட்னிஸ்ட் அக்ரிகல்ச்சரில் இருக்கும்போது எப்படியோ கலப்புல ஒரு வீரியம் இருக்குது. மனிதர்களும் வேறு ஜாதியிலேருந்து எடுத்தோம்னா கலப்பு வீரியம் வரும், அவன் விடுறதில்லை. ஒரே ஜாதிக்குள்ளேயே அதுக்குள்ளே குடுக்கல் வாங்கல் பண்ணோம்னா பரம்பரை நோய் அப்படியே உள்ளே வந்துடுது. ஒரு குடும்பத்தில் எப்போவுமே ரத்த சோகைங்கிறது ஒரு பரம்பரை நோய். மெட்டர்னல் கொலிஸ்ட்ரீமியா, அவங்க அத்திரோஸ்கிலரோசிஸ்ன்ற அவங்களுக்கு எப்போவுமே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பில்டப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, அது தாய் வழியாக வருது. அது இப்போ அந்த குடும்பம் முழுக்க அப்படி தானே இருக்கும், அந்த ஜாதி முழுக்க அப்படி தானே இருக்கும். ஏதாவது வேற்று ஜாதி ஒரு ஆள் வந்தான்னா அவங்களோட கலக்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் ஆரம்பத்தை திட்டுவாங்க, இது எந்த ஜாதிக்கு பிறந்தது. ஆனால் அவன் அவங்களோட பெட்டராக இருப்பான், நோய் நொடி இல்லாமல். அவனுக்கு நிறைய குழந்தை பிறக்கும், அவனுக்கு கல்யாணம் ஆகும். இதுதான் ஹைப்ரிட் விகாரங்கிறாங்க. இந்த ஹைப்ரிட்டில் ஏதாவது தப்பு இருக்குதுங்களா? இல்லைன்னா நமக்கு வாழைப்பழம் கிடைக்குமா, உருளைக்கிழங்கு இருக்குமா, வெங்காயம் இருக்குமா, கத்திரிக்காய் இருக்குமா? எல்லாமே மனிதன் ஹைப்ரிட்டில் தான் கொண்டு வந்தான். யார் கொண்டு வந்தது? முதல்ல கத்திரிக்காய் எப்படி இருந்தது? காட்டில் வளர்ந்துருந்தது.
நெல் எங்கே இருந்தது? நெல்லுன்னு இப்போ நீங்கள் வயலெல்லாம் இருக்குதா? அப்போ காட்டில் புல்லாக தான் கிடந்தது. அந்த புல்லு தானியத்தை அப்படி உருகி உருகி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது இது நல்லா இருக்குதே அப்படின்னு ஒன்று எடுத்து அதை மட்டும் கொண்டாந்து சாப்பிடாம விளைச்சி பார்த்தாங்க. அது நல்லா வளருது. அப்புறம் மெல்ல 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 அந்த நெல்லை இன்னொரு நெல்லோட கலக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 1000 வகையான நெல் இருக்குது. மனுஷன் உண்டு பண்ணது. பிலிப்பைன்ஸில் இன்டர்நேஷ்னல் ரைஸ் இன்ஸ்டியூட் IRRIன்னு ஒன்று இருக்குது. அங்கே 1000 விதைகளை உயிரோடு வச்சுருக்குறாங்க. சின்ன சின்ன பாத்தியில் பத்திரமாக வச்சுருக்குறாங்க. அதில் ஒன்றும் நெல் எடுத்து அவங்க வந்து அறுவடை பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாங்க, விதைக்காக வச்சுருக்குறாங்க. ஜீன் பேங்க்குன்னு பேர். அந்த ஜீன்களெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் IRRI இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதுதான் IR8ன்னு தான் சொல்கிறோம். IR வந்து அங்கேருந்து தான் வருது. கோயம்புத்தூரில் வந்தால் கோன் போடுவோம், C1 போடுவோம், நம்ம கோயம்புத்தூர் வெரைட்டி. அந்த IR8 அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நெல் வந்து 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் தண்ணி பாய்ச்சணும், நோய் நொடிகள் நம்ம பார்க்கணும், உரம் போடணும். 3 மாதத்துலேயே வந்துடுச்சுன்னா 3 மாதம் தண்ணி கம்மி இல்லை, 3 மாதம் நோயிலேருந்து தப்பிச்சிடலாம் இல்லை? அப்போ 6 மாதம் 2 தடவை அறுவடை பண்ணலாம் இல்லை? அதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. 90 டேஸில் வரா மாதிரி ரிசர்ச் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்க? ஹைப்ரிட் தான், ஹைப்ரிடைசேஷன் டெக்னாலஜி. அக்ரிகல்ச்சர் காலேஜ் முழுக்க எதுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன்? ஹைப்ரிட் பண்ணுறது தான் இருக்குது. ஹைப்ரிட் தப்பே கிடையாது. இப்படி இருந்ததா? புகையிலெல்லாம் ஹைப்ரிட் பண்ணோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நூற்றுக்கணக்கான வெஜிடபிள்ஸ், பழங்கள், ஆர்ஷட் எல்லாம் ஹைப்ரிட் தான். வைல்டில் இருந்தது தான். அதெல்லாம் வைல்டாக இருந்தது தான். மனுஷன் அதெல்லாம் கொண்டு வந்து, எப்படி மிருகம் வைல்டாக இருந்தது அதை கொண்டு வந்து நாயாக்கினா, பசுவாக்கினா, ஆடாக்கினா, கோழியாக்கினா, எல்லாம் இவன் பண்ணத்தான். 15,000 வருஷமாக அது நடந்துட்டுருக்கு. ஸ்லோவாக நடந்தது. இப்போ கரும்பை இனவிருத்தி பண்ணி அதை ஹைப்ரிட் பண்ணி அதை விதை முளைச்சி இது நம்ம வேண்டிய மாதிரி நல்லா கலந்துதான்னு எப்படி தெரியும் நமக்கு? பெர்னாட் ஷாவும் கிளியோபாட்ரான்ற அந்த சோஃபியா லாரன்ஸு 2 பேரும், சோஃபியா லாரன்ஸு பெர்னாட் ஷா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. இப்போ சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தா என்ன மாதிரி அழகாகவும் உங்களை மாதிரி புத்திசாலியமாக வருமே அப்படின்னாரு. அவர் சொன்னார், உன்ன மாதிரி அறிவு என்ன மாதிரி அழகு வந்தால் என்ன ஆகுறதுங்க? அப்போ ஹைப்ரிட் பண்ணால் நமக்கு எல்லாம் 100% சக்ஸஸ் வரும்னு சொல்ல முடியாது. தாயினுடைய சக்தி குறைஞ்சிடலாம், தந்தையினுடைய சக்தி இதில் காணா போயிடலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இப்போ 1000 விதையை நீங்கள் முளைக்க விட்டு எது கலந்துருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒன்று வளரும்போது அதை டெஸ்ட் பண்ணணும். 6 மாதம் அது வளரணும். இதாவது பரவாயில்ல, 6 மாதம் 10 மாதத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். தென்னையில் எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? இப்போ கோகனட் ப்ரீடிங் ஸ்டேஷன் இருக்குது கோயம்புத்தூரில். பார்த்தீங்களா? அக்ரிகல்ச்சர் பக்கத்துலேயே கோகனட் ப்ரீடிங் இருக்குது, அதுக்கு நேரத்தில் காட்டன் ப்ரீடிங் இருக்குது, ஃபோரேஜ் கிராப்ஸ்ன்னு தனியாக இருக்குது. தீவனத்துக்குன்னே அவங்க ஹைப்ரிட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ பண்ணுறது இந்த சோளக்கட்டை எல்லாமே ஹைப்ரிட் தான். இது வேகமாக போகணும், இப்படி காத்திருக்க முடியாதுங்கிறதுனால ஹைப்ரிட் டெக்னாலஜியை நாங்கள் மாற்றணும். நாங்கள் மாற்றணும்னு சொன்னோன்னா நான் அதில் ஈடுபட்டதுனால சொல்கிறேன். அப்போ டிஷ்யூ கல்ச்சர்ன்ற முறையில் செடியையே வளர்க்காமல் அதனுடைய திசுவை, இந்த திசுவை மட்டும் எடுத்துக்கும். ஆணுடைய திசு, பெண் கரும்பினுடைய திசு, அதை எடுத்து வளர்ப்போம். வளர்த்து அந்த திசுக்களை ஒன்றா சேர்த்துருவோம். அந்த திசுக்களை ஒன்றா சேர்த்து அதுலேருந்து வர்றதை சீக்கிரம் டெஸ்ட் டியூப்பில் 15 நாள், 20 நாள், 30 நாளில் ஆயிரக்கணக்கான புது திசுக்களை உண்டாக்கும். அதில் வேரெல்லாம் வர வச்சு, செடி வர வச்சு, அப்புறம் ஹார்டனிங் பண்ணுவோம். உடனடியாக டெஸ்ட் டியூப்லேருந்து கொண்டு போய் வெளியே வச்சோம்னா செத்துரும். அது படிப்படியாக கொண்டு வந்து போகும். இந்த ஒரு கதை தான். இது வந்து 80 வரைக்கும் நடந்தது, 1980 வரைக்கும். அப்புறம் திடீர்னு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்தது. உங்களுக்கு ஜீன் தானே வேணும். ஆண்கிட்டேருந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கிட்ட இருக்குது, இதுக்கு நோய் எதிர்ப்பு இல்லை. இந்த ஜீன் வந்து இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி எடுத்து அப்படியே கொண்டு வந்து இந்த செடியில், இந்த செல்லுக்குள்ளே போட்டுடுறோம். முடிஞ்சு போச்சு வேலை. எவ்வளோ உழைப்பு கம்மி, எவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு, எந்த அளவுக்கு அது ஷூரிட்டி. அதனால் ஜீனை வந்து புகுத்துறது வந்து இப்போல்லாம் GM கிராப்புங்கிறாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்.
அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படியே யாரும் பயப்படக்கூடாது, ஏன்னா கொல்லவா போகிறோம். தக்காளி எல்லாம் நாட்டு தக்காளி எவ்வளோ நாளுங்க நான் ஊரில் இருக்கோம், நம்ம வாங்கி வச்சோம்னா 5 நாள் 6 நாளில் போய்டும்ல, கொலன்னு போய்டும். இப்போ இருக்கிற ஆப்பிள் தக்காளி எப்படி இருக்குது? இருக்குது இல்லை? அது என்ன? அது சொன்னமான்னு நம்ப மாட்டீங்க, மீன்லேருந்து ஒரு ஜீன் எடுத்து வச்சிருக்கிறாங்க. பெக்டின் லையேஸ்ன்ற ஜீனில் எங்கெங்க இருக்குது? ஆண் பெண்ணு மிருகம்னு எல்லாருக்கும் எல்லா ஜீனும் பொது. உங்கள் பாக்டீரியா இருக்கக்கூடிய ஜீனில் கிட்டத்தட்ட 5000 வந்து உங்ககிட்ட இருக்குது. குரங்கு கிட்ட இருக்கக்கூடிய 99% ஜீன் நம்மக்கிட்ட இருக்குது. குரங்காவாக இருக்கிறோம் நம்ம. சிம்பன்சிக்கும் மனுஷனுக்கும் குரோமோசோமில் இருக்கிற ஜீனை கம்பேர் பண்ணோம்னா 30,000 ஜீன்ஸு. 99% ஒரே மாதிரி தான். 1% தான் நமக்கு வந்து வேறு. அது பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது, மெமரி, இந்த மாதிரியான பொருள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. மற்றபடி குரங்கு சேட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ ஹைப்ரிட் பற்றி புரிஞ்சிருச்சிங்களா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த ஹைப்ரிடை 80ல் தான் நம்ம செய்தோம். பிளான்ட்டுக்கு வரலை, அனிமல்ஸில் முதல்ல ட்ரை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பாக்டீரியாவில் பண்ணாங்க. நமக்கு வேண்டிய இன்சுலின் சொல்கிறோம்ல, இன்ஜெக்ஷன். அன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஊசியில் குத்தணும், 80 ரூபா, 100, 200 ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு. டெய்லி போட முடியுமா? அந்த இன்சுலின் எங்கேருந்து கிடச்சிது? இந்த புட்சர் சொல்கிறான் இல்லையா, இந்த ஆடுங்களை வெட்டுறாங்க, மாடுகளை வெட்டுறாங்களே, அது வெட்டும் பொழுது அதனுடைய கணையம், அதில் இன்சுலின் இருக்கும். அதை சமைக்க வேண்டியதில்லை, அந்த கணையத்தை மட்டும் கொண்டு வந்து அதை பிழிஞ்சு அதில் இன்சுலினை ப்யூரிஃபை பண்ணி, அது ஒரு புரோட்டீன், அதை தான் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனை ஆடுங்களை மாடுங்களை கொன்னோம். என்ன பண்ணாங்க? அது அப்படி போட்டாலும் அது வந்து பசுனுடைய பொவைன் இன்சுலின் பேர். பொவைன்னாக்கா பசு இனங்கள். அந்த இன்சுலின் நமக்கு ஒத்துக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு அலர்ஜியும் வந்துடும், எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல. 50% தான் வேலை செய்யுது. இப்போ மனிதன்கிட்டேருந்து இந்த ஜீன் எடுத்தாங்க, இன்சுலின் ஜீனை எடுத்து ஒரு பாக்டீரியாவுக்கு போட்டாங்க. அதுக்கு எது இன்சுலின் வேணுமா? அது வந்து பேசாமல் அதை எடுத்து வச்சு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி 2 லிட்டர் ஃப்ளாஸ்கில் அந்த பேசிலஸ்ஸு, அதில் இந்த ஜீன் இருக்குது. அதை வளர்த்தோம்னா அதை கொண்டுட்டு அதுலேருந்து இன்சுலின் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 லிட்டரில் நமக்கு 10 ml 20 ml இன்சுலின் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரூம் சைஸ் இருக்குது கோல்ட்ரான் ஃபெர்மெண்டேஷன் டேங்க், அதில் டெய்லி இந்த பாக்டீரியா வளர்த்து இன்சுலின் எடுத்து இன்றைக்கி மலிவாக எல்லாருக்கும் கிடைக்குது. ஹைப்ரிட் தானேங்க. மனித ஜீனை பாக்டீரியாவுக்கு போட்டிருக்கிறோம். இப்போ பாக்டீரியல் ஜீனை தான் நம்ம இப்போ வந்து இன்சுலின் பயன்படுத்துகிறோம். இது நடந்து இப்போ 80 நடந்தது, 40 வருஷம் ஆகிப்போச்சு. பெரிய புரட்சிகளாக நடந்துருக்குது. பயோடெக்னாலஜி பற்றியோ ஜீனை பற்றியோ தெரியாதனால தான் மக்கள் வந்து பயப்படுறாங்க. அவங்கள பயமுறுத்துறதுக்குன்னே இந்த மார்க்சிசம், கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதெல்லாம் அவங்க முதலாளிகளுக்கு இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டெக்னாலஜியும் முதலாளி தானா? என் செல்ஃபோன் டெக்னாலஜி உங்களுக்கு ஏழைக்கு வரலையா? எல்லா டெக்னாலஜியும் முதலாளி தான் போதானே. இன்றைக்கி செல்ஃபோன் டெக்னாலஜியும் எல்லா ஏழைப்பாளையங்களுக்கு கையில் இருக்குது. ஜிபே பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. டெக்னாலஜியை எப்போவும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரே இடத்துல எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானத்தையோ டெக்னாலஜியை நம்ம பழி பண்ணக்கூடாது. ஏரில் உழைந்தது ஒன்று தான். இன்றைக்கி டிராக்டர் விழுறோம். கனடா போன்ற நாட்டில் எல்லாம் இந்த சோளமோ இந்த அங்கே சோளம் வளர்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஆயில் கிராப் ஒன்று இருக்குது, கெனோலா. இதை நிறைய வளர்க்குறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதுதான் இருக்குது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர். ஆனால் வேலை செய்யறது ஆளே கிடையாது. ஒரே ஒரு ஆள், ஒரு பெரிய மிஷின், அது மேலே இருக்க 3 மாடி மாதிரி இருக்குது. அது அப்படியே போகுது. அது மேலே உட்காந்துட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறதில்ல, கம்ப்யூட்டர் தான் தட்டுறாரு, உட்காந்துட்டு போகிறார். அது நேராக போயிட்டு அந்த அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுது, இதெல்லாம் பண்டில் பண்ணுது, எல்லா வேலையும் அது பண்ணிடுது. காலையில் போகும்போது ஒரே தூசியாக பறந்துட்டு இருக்குது.
அப்புறம் மத்தியானம் வந்து பார்த்தோம்னா அந்த அந்த ஒட்டுமொத்த 1000 ஏக்கருமே இப்போ வந்து கட்டாந்தரையாக இருக்குது. எல்லாம் பேக் பண்ணி பண்டில் பண்ணி வச்சிடுச்சு. ஒரு ஆள் பண்ணுறான். அடுத்த ஆஃப்டர்நூன் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போ 5 நாளில் கனடாவில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அத்தனை கெனால் ஆயிலும் அவங்க எடுத்து பண்ணிடுறாங்க. டெக்னாலஜி இன்றைக்கி மேன் பவர் நமக்கு நிறைய இருக்கிறதுனால நமக்கு டெக்னாலஜியே வேண்டாம். இன்றைக்கி பீகார்லேருந்து நிறைய மேன் பவர் வந்துருக்கு, நம்ம மலிவாக கிடைக்குது, அவங்கள நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்திய நாடு போன்றதுக்கெல்லாம் மேன் பவர் இருக்கிறதுனால இந்த எந்திரங்களை குறைச்சிக்கலாம். ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையும் எந்திரங்களை குறைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஹியூமனுக்கு ரிஸ்கியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம எந்திரத்தை பயன்படுத்தணும். சாக்கடைக்குள்ளே இறங்கணும், மேலே ஏறணும். இப்போ ஏறத்துக்கெல்லாம் கிரேன் கொண்டு வந்துருக்குறாங்க. பொருளை கொண்டு போய் மேலே கொண்டு போய் ஊற்றுறதுக்கு 100 ஸ்டோரிஸ் இருக்க கட்டடத்தை ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் கட்டிடுறாங்க. பெரிய கிரேன் அப்படியே தூக்கி தூக்கி வைக்கிது. இதுதான் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் ஹைப்ரிட்டுங்கிறாங்க. அது ஒரு டெக்னாலஜி தானே. யானையை டெக்னாலஜிகளை பயன்படுத்தணும் இல்லை. இப்போ அதே தான் இப்போ டிராக்டர் யூஸ் பண்ணுறோம். சரி, வேறு அடுத்த கேள்வி யார் கேட்க போகிறது? இப்போ கேள்வி நீ தான், ஒன்று தான் எது ஒன்று கேட்கலாம். ஹிப்னோ அப்படின்னா தூக்கம்னு அர்த்தம். ஹிப்னாட்டிசம்னு என்னன்னு கேட்குறாரு. ஹிப்னோன்னா தூக்கம்னு அர்த்தம். நம்ம இஷ்டப்பட்டால் தூக்கம் வரதில்லை. நிறைய பேர் தூக்கமே வரதில்லை. இந்த ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிட்டவங்க நீங்கள் முடிச்சிட்டு இருக்கும்போது தூங்க வச்சுருவாங்க. அது பேர் இன்டியூஸ்டு ஸ்லீப், ஹிப்னோகோஜிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சவுண்டுங்களாலையும் சில வார்த்தைகளாலும் உங்களுக்கு கட்டளையில் கொடுத்தோம்னா உங்கள் பிரெயினுக்குள்ளே போய் அந்த கட்டளைக்கு ஏற்ற மாதிரி சில நியூரான் ஃபயர் ஆகி தூக்கத்தை கொண்டு போயிடும். அது சில பேருக்கு அந்த ஹிப்னாட்டிக் ஸ்லீப்பை கொடுக்கக்கூடிய நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம ட்ரெட்மில்லேருந்து ஓடிக்கிட்டே ஹிப்னாட்டிசம் பண்ணலாம் முடியாது. அவங்க சொல்கிற கவுச்சில் படுத்துக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி கையில் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், கண்ணை முடிக்கணும், அப்புறம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். இப்போ சொல்லும்போது அவங்க அப்படியே ஸ்லீப் ஆகி ஒரு ஹிப்னோகோஜிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் போகிறாங்க. இது முதல்ல மெஸ்மர் அப்படின்றது தான் கண்டுபிடிச்சார். மெஸ்மர், அதனால் அவர் ரஷ்யன். அதனால் அவர் வந்து முதல்ல சேர்ந்து மெஸ்மரிசம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ ஹிப்னாட்டிக்குங்கிறாங்க. தமிழகத்துலேயும் நிறைய இடத்துல இது மாதிரி ஹிப்னாட்டிக்கு ஒரு சங்கம் இருக்குது. அவங்க வந்து அறிதுயில் சங்கம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அறிதுயில் தூக்கமும் இல்லாமல் முழிப்பும் இல்லாமல் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட். அதனால் அந்த தூக்கத்தில் அவங்கள கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க. இப்போ நாமும் கூட சில சமயத்தில் சோம்னாம்புலிசம் அப்படின்னு ஒரு நோய். ஆம்புலிசம் அப்படின்னா நடமாடுதல். ஆம்புலம்னா நடமாடுதல். ஆம்புலன்ஸ்னு தெரியுதுங்களா? இங்கே தான் அங்கே கொண்டு வரும். சோம்னா அப்படின்னா தூக்கம். சோம்னாம்புலிசம்னா தூக்கத்தில் நடத்தல். இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? தூங்குறாங்களா, முடிச்சுட்டு இருக்கிறாங்களா? ஹிப்னாட்டிக் ஸ்டேட். இது பேர் ஹிப்னோகாஜிக் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு சில டெக்னிக் இருக்குது. அதை பயன்படுத்தி அவங்க பண்ணுறாங்க. நிறைய நேரத்தில் ஹிப்னாட்டிக் ஸ்லீப்பில் போனோம்னா பெரிய ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் பண்ண முடியாது. மனசுக்கு சில கட்டளையில் கொடுக்கலாம். சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. மனசில் கவலை இருக்கும், அது வயிற்று வழியாக வந்துடும், தோல் வழியாக வரும். இதுக்கு டாக்டர்கிட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் சிவியர் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சைக்கோசோமேட்டிக். சைக்கோன்னா மனசு, சோமானா பாடி. இந்த மனதால் உடம்பு பாதிக்கப்படுதல். சில பேருக்கு கேர்டுங்கிறாங்க. இந்த நெஞ்செரிச்சல், வயிறு ஜீரணமாகாமல் இருக்குது, இதெல்லாம் அவங்களுடைய டென்ஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான காரணமாக இருக்கலாம். இது எங்களுக்கு நான் ஆங்ஸைட்டியில் ரிலாக்ஸ் தானே பண்ணுறேன்றாங்க. ஆனால் ஆழ் மனசில் இருக்கலாம். ஆழ் மனசில் தான் எல்லாருக்கும் சில்ல பயம் இருக்கும். பெண்களுக்கே சொல்ல வேண்டியதில்லை, ஆழ் மனசில் எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். சில பேர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூச்சமாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சரோட பார்க்கவே மாட்டாங்க. பரிச்சயமானவங்களோட ஒட்டிக்குவாங்க. அப்பா அம்மா தான் தெரியும்னா அவங்களோடையே இருப்பாங்க. அம்மா மட்டும் தெரிஞ்சுன்னா அப்பா கிட்ட கூட போக மாட்டாங்க. அம்மா முந்தானியே பிடிச்சிருப்பாங்க. அவங்கள எங்கே தான் போவாங்க? ஒரு அம்மா இருந்தாங்க,
சாலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் அதை பிடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு பயம். ஆனால் நைட் வெட்டிங், ராத்திரியில் போனால் யூரின் போயிடுவான். டெய்லி அவங்க வீட்டில் போன அந்த பெட்டு கீழே பாய் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அவனை பெட்டெல்லாம் நாசம் பண்ணுறான்னு. அந்த தரையே, அந்த மொசைக் தரையே கலர் மாறி இருந்தது. இது என்னங்க அப்படி கேட்டேன். இல்லை அவருடைய வேலை. நினச்சி பாருங்கள், அந்த பையனுக்கு எவ்வளோ பயம் இருந்ததுன்னா அந்த ரீடென்ஷன் இல்லை. இன்னமும் அப்படி தான் இருக்கிறான். வெளியே வந்து கல்யாணம் ஆகி ஃபிசியோதெரப்பி படித்து லண்டன்லாம் படித்து வந்திருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கவர்ட்னஸ். ஸ்ட்ரேஞ்சரோட பேச மாட்டான், புது ஆளோட பேச மாட்டான், கூச்சம், யாரோட அதிகமாக கலகலப்பாக பேச மாட்டான். அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு இல்லை? இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு நம்மை அறியாமல் தாக்கிக்கிட்டு இருந்தா அந்த உணர்வை எப்படி போக்கிக்கிறது? அது உடம்பை மெல்ல மெல்ல கெடுக்கும். உள்ள இன்னர் ஆங்கர், உள்ள ஏதோ ஒரு வெறுப்பு, யார் மேலேயோ, தாய்மாமன் மேலேயோ, பங்காளியோ, சித்தப்பா பசங்க யாராவது சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் என்னை இழுத்துட்டு ஓடியே போயிட்டான், கடைசியில் நஷ்டத்துக்குள்ள வந்துட்டேன், கெட்ட பேரை வேறு கொடுத்துட்டு போயிட்டான்னா உள்ள இன்னர் ஆங்கர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ஆங்கர்லாம் நான் பார்க்குறேன். வேதாந்தம் படிக்கிற சிலவங்க கூட இன்றைக்கி ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸு. இந்த வேதாந்தம், சித்தாந்தம், சாமி, கடவுளெல்லாம் போய் நம்மளை வஞ்சிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க அப்படின்னு அவங்க போடுறாங்க. இப்போ அது இன்னர் ஆங்கர். அவங்களுக்கு அந்த ஆங்கர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரெயின் ஒர்க் பண்ணுற மாட்டேங்குது. நம்ம சொல்கிறது ஏறவே மாட்டேங்குது. இந்த சித்தர்களெல்லாம் தெய்வங்களாக போயிட்டு நம்மளை வஞ்சிக்கிறாங்களாம். அதான் அவனுக்கு போலீஸ் வேலையாக அவங்கெல்லாம் இவங்கள போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு உண்மை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, சொல்லப்பட்ட உண்மையை கேட்டுட்டு அதை மாற்றி புரிஞ்சுக்கிறாங்களே, அதுதான் தாமச குணங்கிறோம். அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கொந்தளிப்பு இருக்குது, அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் கேட்குற, நீங்கள் லேடிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லேடிஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்க சகவாசமே கூடாது சார். அவங்களால எவ்வளோ அநியாயம் நடக்குது தெரியுங்களா? அது அவர் லிஸ்ட்டு பாட்டு கொடுத்துட்ருக்காரு. ஏண்டா உங்கள் அம்மா பெற்றவளும் பொம்பளை தான், சாமிகள்லாம் பொம்பளைங்க தான். இது இப்படி ஜென்ரல் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பொதுப்படுத்திடுறாரு. ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது பொதுமை பண்ணுறது, இல்லை பொதுவாக இருக்கிறத வச்சுட்டு தனிப்பட்ட ஒன்றதுக்கு முடிவு கட்டுறது. ரெண்டுமே தப்பு. ஒன்று இண்டக்டிவ், ஒன்று டிடெக்டிவ். 1000 பார்த்துட்டேன் அதனால் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, அது டிடெக்டிவ். இண்டக்டிவ்னா ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று அனுபவிக்கிறோம், அதனால் ஒட்டுமொத்த இவனும் அப்படி தான். மலையாளம் பேசுகிறவங்களே நம்பாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, தாடி வச்சு நம்பாதேன்னுவாங்க ஒருத்தன். இப்படி எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லையா? இதெல்லாம் எங்கே விழிக்க முடியும்னா ஹிப்னோகோஜிக் ஸ்டேட்டில் நீக்கலாம். ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிறத எடுக்கலாம். அதுக்காக உங்களை ஹிப்னோகோஜிஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. சிலரால் அவங்க ஆழ் மனசுக்குள்ளே போய் அதெல்லாம் அபகரிக்கிற மெத்தடும் தெரியும், அதை எடுப்பாங்க. அது மாதிரிலாம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில வெளிப்படையாக தூங்க வச்சு சஜஷன் கொடுப்பாங்க. இது முடியலையா, நீங்களே ஆட்டோ சஜஷன் பண்ணிக்கலாம். உங்களே இந்த ஹிப்னோகோஜிக் ஸ்டேட்டு கொண்டு போகணும். எப்போது? அது பேர் ட்விலைட் ஜோனுங்கிறோம். முழிச்சுக்கிட்டும் இல்லை, தூக்கமும் இல்லை, ஒரு மாதிரி தூக்கம் வர நேரம் ஒன்று இருக்கும்ல, அந்த நேரத்தில் நீங்கள் என்னவா மாறணும், என்ன உங்ககிட்ட போகணுங்கிறத ஒரு கட்டளை கொடுங்க உங்களுக்கு. ஸோ யூ மஸ்ட் வெயிட் ஃபார் த ட்விலைட் ஜோன். அந்த ட்விலைட் ஜோன் வரும்பொழுது தூங்கிடக்கூடாது. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். இப்போ வரப்பொழுது இதான் கடைசி தாட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு இது இருக்கக்கூடாது, என் மனமே நீ இவ்வாறு இரு அப்படின்னு ஒரு கட்டளை தான். அது ஹிப்னோகோஜிக் ஸ்டேட்டில் ஆட்டோ சஜஷன், தனக்குத்தானே சஜஷன் பண்ணிக்கிறது. இப்படியும் கூட பண்ணலாம். போதுமா உங்களுக்கு? சரி. ஹிப்னாசிஸ் பற்றி அதில் 12 ஸ்டேஜ் இருக்குது, 12 விதமான ஹிப்னாட்டிக் மெத்தட்ஸும் இருக்குது. சயின்டிஃபிக் அமெரிக்கில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் ரிசர்ச் பண்ணி இருந்தது, அதை கலைக்கத்தில் ஒரு முறை எழுதியிருக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் இப்போ சொன்னேன். அந்த 12 ஸ்டேட்லாம் இப்போ வேண்டாம். சரி, யார் கேட்க போகிறது சொல்லுங்க.
கிருஷ்ணன் பண்ணற கிரீடம்னா விளையாடுறது, கிரீடத்தை விளையாடி கொண்டிருக்கிறான். ஆத்ம கிரீடன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் விளையாடிக்கிட்டே இருப்பான். எதில்? தனக்கூடவே. ஆத்ம கிரீடன். இப்படி பிரகதாரண்யத்தில் அப்படி ஒரு சொல்லுது, அவன் எப்படி ஞானி இருப்பான் அப்படின்னு. ஞானியுடைய செயலெல்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ணன் மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் பார்த்தோம்னா அவன் ஸ்ரீலோலன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஸ்திரீலோலன் இல்லை, ஸ்ரீலோலன். ஸ்ரீ என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குற அந்த மாயாசக்தி, அது பேர் ஸ்ரீ. அதை கவர்ச்சி பண்ணுறதுனால அவன் பேர் ஸ்ரீகாந்த். அந்த ஸ்ரீலேயே அவன் வசிக்கிறதுனால ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீ யார்? லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி யார்? இந்த மாயாசக்தி, பிரகிருதி சக்தி, பிரதானம், சிருஷ்டி சக்தி எல்லாம் சொல்கிறோம்ல, அதை அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். அதனால் ஸ்ரீலோலன் அப்படின்னு பேர். அருமையார் சொல்கிறார், வள்ளியின் பாதம் வருடிய மணவாளா அப்படின்னு சொல்லி. அந்த வள்ளியின் பாதத்தை இப்போ வருடிக்கிட்டு இருப்பானா? இப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன இப்படி போய் ஒரு குரத்தையினுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் நான் தோணும் இல்லை. இது பேர் ராசலீலைன்னு பேர், ராசக்கிரீடம்னு பேர். ஒரு முற்றிலும் விடுபட்ட ஆழ்மனதில் முழு நிறைவடைந்தவன், அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டான். இப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? என்ன தான் பண்ணுவான் சொல்லுங்க? என்ன பண்ணக்கூடாது? அப்போது சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நெரூரில். ஒரு நாள் அவருடைய சமாதிக்கிட்ட போய் பார்ப்போம். அந்த மனுஷன்லாம் வாழ்ந்தான். அவர் ரே சர்வம் பிரம்மமயம், அடடா ரேன்னு அடடா எல்லாம் பிரம்மமாக இருக்கே, நான் பிரம்மமாக இருக்கிறேனே, நான் எதை சொல்லுவேன் எதை சொல்ல மாட்டேன், எதை செய்வேன் எதை செய்யக்கூடாது, செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கட்டை இருக்குதே, என்ன பண்ணுறது? ஒரு நாள் இவர் நம்ம காந்தி வள்ளியங்கிரி மலைக்கு அங்கே போயிருந்தார் கோயில்கிட்ட. அங்கே போனோம்னா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஏன் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் நினச்சாரு, டான்ஸ் ஆடாமல் வேறு என்ன தான் பண்ண முடியும்? ஆனந்தம் வந்துடுச்சுன்னா என்ன தான் பண்ண முடியும்? இருக்க முடியாதுல்ல. சில பேர் ஆடுறாங்க, சில பேர் பாடுறாங்க. அந்த இடத்துல கூட சில பேர் ஒதுங்கி கூச்சமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆனந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. இப்போ நான் அவர் சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் என்ன செய்கிறாரு? அவர் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, இதைத்தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா சுதந்திரம் வந்துடுச்சு. இப்போ மோட்சங்கிறது சுதந்திரம். மோட்சம் இல்லாதவன் பரதந்திரம். அவனை பிடிச்சி எல்லாம் ஆட்டுவாங்க. மனைவி, மக்கள், வீடு, கடன், நோய் எல்லாம் போட்டு ஆட்டம். அவனுக்கு எங்கே சுதந்திரம் வருது? எங்கே சார் வர முடியுது? முட்டி வலி எங்கே சார் வருது? தொழில் ஒன்று இருக்குது, அது விட்டோம்னா போயிடுச்சு. எங்கே சார் இருக்குது? கை குழந்தைங்க 2 இருக்குது. யாருக்குமே சுதந்திரம் இல்லை. அந்த ஞானிக்கு பரம சுதந்திரம், சுவாதந்திரம். தன்னுடைய செயலில் அவன் இருக்கிறான். ஸ்வன்னா தன்னுடைய, தந்திரம்னா தன் செயல். தன் செயலை தானே அவன் செய்கிறான். இப்போ அவன் எப்படி இருப்பான்? அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது காட்டப்பட்டது. இதனால் இப்படி இருந்தால் தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக நீங்கள் ராசலீலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜலக்கிரீடை, அங்கே ஆண் பெண் என்ற வேறுபாடோ காமம் என்பதோ இல்லாமல் சுதந்திரமான மனதினுடைய வெளிப்பாடை நம்ம பார்க்கணும். கண்ணனுடைய விளையாட்டுகள் எல்லாம் ஒரு முற்றும் துறந்த ஞானி எப்படி இருப்பான்? அதுதான் நம்ம தப்பாக நினச்சிட்டோம். முற்றும் துறந்த ஞானி எப்போயும் மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு யாரோட பேசாமல் அழுக்காக இருந்துக்கிட்டு குளிக்கவே மாமல் யாரும் சோறு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. எப்பயாவது கொடுத்தா அப்புறம் சாப்பிட்ருவார், மிச்சம் வச்சுடுவார். அப்புறம் இல்லைன்னா குப்பைத்தொட்டில் போய் நாயோடு உட்காந்து சாப்பிடுவார். இதெல்லாம் கற்பனை கதைகள். யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்துருக்குறாங்க, அவங்க ஞானி ஆகிருந்து பைத்தியம் ஆகிடலாம். இதில் ஞானிகள் பைத்தியம் ஆகிடலாம். ஏன்னா பிரெயின் தானே. அவன் முக்தி அடைஞ்சிருப்பான். ஆனால் பிரெயினில் ஏதோ ஒன்று தப்பு நடந்துருக்கும். அது ஒரு மெஷின் தானே பாடி. அந்த பாடி மெஷின் ஏதோ தப்பாக நடக்குது. ஆனால் ஞானிகள் இப்படி தான் இருக்கணும்,
ஊத்த சாமியார், சுருட்டு சாமியார், அழுக்கு சாமியார், இப்படின்னு சாமியாருங்களை இவங்க தான் ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் இந்த சாமியார் என்ன பண்ணி வாட்ட சாட்டமாக சென்டெல்லாம் அடிச்சுட்டு போகிறாருன்னு அப்படியே சாமியார் இருக்கிறாங்க. நம்ம சாமி இருக்குது இன்ஜினியர் சாமி. அவர் ஏதாவது யார்ட்லீஸ் வந்துன்னா கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சர்ன்னு அடிச்சுக்குவார். என் மேலெல்லாம் அடிச்சு விட்டுருவார். நான் காலேஜுக்கு போகணும் சாமி, அங்கே போனால் இது குப்புன்னு வாசனையில் வர போங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணுவார், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லனா 10 ரூபாய் வந்துச்சு லாட்ரியில் அப்படின்வார். இந்த தேய்க்கிற லாட்ரி இருக்குல்ல, ஆமாம் சுரண்டுறது, அதில் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி வந்துருப்பார். அதில் 10 ரூபா விழுந்துருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் சொன்னேன், நெஞ்சப்பா இங்கே வா, நீ தான் ராசி, நீ போய் அடுத்து இன்னொரு 100 வாங்கிட்டு வாங்க. என்ன சாமி இதில் போய் ஒரு இப்போ என்ன போச்சு என்ன வந்தது, யாரோ கொடுக்குறாங்க யாரோ எடுக்கிறாங்க. அவங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்ககிட்ட பால்யம் தான் இருக்கும், ஞான பலமும் இருக்கும். பால்யம்னா 2 அர்த்தம், பலம், ஞான பலமும் இருக்கும். பால்யம்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க. இந்த குழந்தைத்தனத்தை நம்ம பார்க்கலாம். அங்கே அறிவு அறிவற்றது செய்யறது யார் இருக்கிறா, யார் இருக்கிறாங்க அங்கே? யாரும் இல்லாத வீடு அது. அது என்னவோ செய்யுது, ஆட்டோமேட்டிக் கீர் கண்ட்ரோல் அது போயிட்டு இருக்குது. அது சுபாவம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். அதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க. நாங்களாம் மாடல் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மலர்கள். அந்த வாசனை அதனுடைய சுபாவத்துலேருந்து வரட்டும். நாம் இப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கணும்னு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம குருநாதர் ஞானிகள்லாம் இப்படி இருக்கணும்ன்ட்டு அவங்கள போட்டுறாங்க. அதை விட ஜெயில் எனக்கு வேண்டாம். நீங்கள்லாம் உத்து பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் செய்யாமல் இருந்தேன்னு நல்லது. அப்போ அது எனக்கு பெரிய ஒரு சிறையாயிடுச்சு இல்லை. இப்போ விடுதலை வாங்கிட்டு மறுபடியுமா சில பேர் சொல்கிறாங்க குகையில் போய் இருந்துக்கலான் இருக்கிறேன். அப்போ அங்கே விடுதலை வந்துடுமா? குகை குகையில் விடுதலை இருக்குது. அப்புறம் இந்த கண்டிஷனை உண்டாக்குறாங்க பாருங்கள், ஒரு தனிமை அங்கே இங்கே அப்படி தான் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது, அப்போ ஒரு சுற்றுச்சூழலில் தான் உன்னால் ஞானியாக இருக்க முடியும், இந்த சூழ்நிலையில் உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஓடுற மாதிரி இருக்கும். சாதனை நேரத்தில் இருக்கலாம், சாதனை சமயத்தில் நம்ம இருக்கலாம். சாத்தியமாயிட்டோம்னா குகையெல்லாம் வேண்டியதில்லை, பத்தியமெல்லாம் வேண்டியதில்லை. தர்ம அதர்மங்களெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் அதர்மமாக போகவே முடியாது. அவனுக்கு தான் பரம அம்சனாச்சு. அவனுக்கு யாருக்கு ஹிம்சை செய்வான்? எப்போ தர்மம் அதர்மம் வருது? இன்னொருத்தர் ஹிம்சை ஏற்படும் போது தானே அதர்மம். அவன் எல்லாருக்குமே ஹிதமாக இருக்கிறான். அவனுடைய நடவடை பாவனையினால யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாத போது இருக்கும். இப்படி பல ஞானிகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி ஒரு மாதிரி வாழ்ந்தார், ரமணர் ஒரு மாதிரி வாழ்ந்தார், விவேகானந்தர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி இருந்தார், கம்பீரமாக போர் வீரன் மாதிரி இருக்கார். எனக்கு 100 மன உறுதியும் உடல் உறுதியும் இருக்க இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் இந்திய நாட்டை மாத்துறேன்னாரு. இந்த ஞானி இந்த துறவிகள் எல்லாம் ஃபுட்பால் ஆடணுன்னாரு, குஸ்தி போடணுன்னாரு. சொன்னாருங்க அவர், குஸ்தி போடணுன்னார். அவர் நல்ல குஸ்தி பயில்வான். இப்படி ஒருத்தர் பரமம்சர் மாதிரி ஒருத்தர், சதேசவ பிரம்மந்திரால் மாதிரி ஒருத்தர், இன்ஜினியர் சாமி ஒருத்தர் மாதிரி, தயானந்த சரஸ்வர் மாதிரி. என்ன மேசிவ் ஒர்க்கு அவுட்புட்டு தயானந்தர்கிட்ட. எத்தனை ஆசிரமங்கள், எவ்வளோ நூல்கள், எவ்வளோ சேவைகள் நடத்தியிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஈஷா என்ன கோடி கணக்கான ஜனங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியையும் அவங்க முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிக்கோளாக நிற்கிறாங்கல்ல. அதில் இருக்கிறதுனால ஒரு ஒழுக்கத்தை வருது இல்லை. இப்போ இதில் இருக்கிறவங்க ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு தானே உலகம் சொல்லுது. இதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியுது இல்லை. அதே மாதிரி ஸ்ரீ சங்கர் போன்றவங்கலாம் கண் முன்னாடி அவங்களுடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஸ்ரீ சங்கர் வெள்ளைய ட்ரெஸ் போட்டுட்டு மென்மையாக பெண் மாதிரி பேசுகிறாரு.
இவர் வந்து முரட்டத்தனமாக புல்லட் ஓட்டிக்கிட்டு கலகலாட்டு டர்பன் போட்டுக்கிட்டு என்ன வேணால் கோமாளித்தனம் பண்ணுவார். அது ஒரு மாதிரி ஒரு ரசனை. இதெல்லாம் ராசலீலை தான். வேறு கேள்வி கேள்வி. என்ன பாவமா? ரெண்டும் ஒன்று தான். ஏக்கி பாவம்னா ஒரு பாவம் தான் இருக்கணும். இங்கே ஸ்பிரிட் பர்சனாலிட்டி கூடாது, 2 பேர் கூடாது உள்ள. ஏக்கி பாவம். ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் ஏக்கி பாவத்தில் இருந்தோம். பாவம்னா இருத்தல். ஏக்கி பாவம்னா ஒன்றாய் இருத்தல். ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமத்தர் உறவு வேண்டும். அந்த ஒருமையில் இருக்கணும். அந்த ஒருமை ஐக்கியம். ஏக்கின்னா ஐக்கியம்னு ஆயிடுச்சு. அந்த ஏக்கி பாவங்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாமே ஏக்கி பாவத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நனவுலேயும் அந்த மாதிரி ஏக்கி பாவத்தில் நாம் இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும்? ஏக்கி பாவத்துக்கு எதிர்மறை என்ன? பன்மை. சிங்குலருங்கிறோம் ஏக்கி பாவத்தை. மோனிசம்ங்கிறோம். மோனிசம் அல்லது சிங்குலாரிட்டி அப்படின்றது ஏக்கி பாவம். அதுக்கு எதிர்ப்பது என்ன? ப்ளூராரிட்டி, பன்மைன்னு அர்த்தம். அந்த பன்மைகள் இப்படி காலையில் பார்த்தோம். சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம். எப்போ இந்த பேதம் போயிடுச்சோ, எங்கள் ஜாதி ஜனங்க, ஆண்களெல்லாம் இந்த பக்கம் வாங்க, பெண்களெல்லாம் அப்படி வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாதி பிரிக்கிறோம், வேறு ஜாதி பிரிக்கிறோம். எனக்குள்ளேயே நான் உள்ள விதவிதம் பார்க்குறேன். என்னுடைய மனம் ஒரு பக்கம் போகுது, புத்தி ஒரு பக்கம் போகுது, இப்படி எண்ணங்கள் ஒரு பக்கம் போகுது. இதெல்லாம் பன்மை இல்லையா? இதெல்லாம் அடங்கி போச்சுன்னா அது பேர் ஏக்கி பாவம். அமனியம் அப்படிங்கிறது மனம் வழக்கமாக அதனுடைய தொழில் என்ன? மனம்னா அந்த கரணம். அந்த கரணத்திலே தொழில் என்னங்க? விருத்திகள். எத்தனை விதமான விருத்திகள் இருக்குது? அநேக விருத்திகள். அதில் குரூப்பில் போட்டோம்னா ஞான விருத்தி, கர்ம விருத்தி, போக விருத்தி. ஞாதா, கர்த்தா, போக்தா. இந்த 3 விருத்தி தானே இருக்குது. இந்த விருத்திகள் யாருக்காக? யாரோ ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தானே கர்த்தா இருக்கிறான், அவனுக்காக தானே போக்தா. இந்த அந்த கரணம் 3 விருத்திகள்னு தொழிலில் ஈடுபடுது. ஓயாமல் ஞான விருத்தியில் இருந்துட்டு என்ன நடந்தது உனக்கு தெரியுமா செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த செய்தியை கேட்குறதும், செய்தியை கலெக்ட் பண்ணுறதும், செய்தியை பரப்புறதும் தானே ஞான விருத்தி. இந்த காலத்தில் எல்லாம் வதந்தியை பரப்புறது தான். இந்த ஞான விருத்திகள் ஓயாமல் மனசு ஈடுபடுது. போக விருத்திகள் இது வாய்க்கு ஏதாவது பேசணும், இல்லைன்னா அவலை மேலணும், இல்லை ஏதாவது வாயில் போட்டுக்கிட்டே இருக்கணும், கையில் ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நடமாடினா அங்கே போகணும், இந்த ஊர் பார்த்தா அந்த ஊர் போகணும், ஒரு வேலையும் இருக்காது. எங்கேயாவது போகணும் அவரால். ஒருத்தர் வந்து காலேஜிலேருந்து முடித்த உடனே 3 மணிக்கு எங்கள் காலேஜ் முடிஞ்சிடும். என்னடா இது மாதிரி 3 மணிக்கு காலேஜ் விட்டால் நான் மனுஷனுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் வரக்கூடாதுல்ல. ஆனால் நம்ம லைப்ரரி போயிடுவேன், ஆனால் லேபில் போய் உட்காந்துக்குவேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ஆனால் 3 மணிக்கே ஒருத்தர் போயிடுவார், டெய்லி போயிடுவார். எங்கே போகிறாருன்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு போக மாட்டார், நம்பர் 2 ஏறுவார். சார் இங்கே பீளமேடு போகிறதுக்கு நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா அதெல்லாம் விஷயம் விடுது. அவர் இன்னொரு நாள் பாருங்க வேறு பஸ் ஏறுறாரு, காந்திபுரம். அப்படி போயிட்டு காந்திபுரத்தில் அப்படியே எங்கெங்கேயோ சுற்றிட்டு அங்கங்கேயோ ஏதோ பஜ்ஜி கடையில் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஒரு 7 ஆகும்போது வீட்டுக்கு வருது. இல்லைன்னா வீட்டில் தொல்லை தாங்க முடியாது. இந்த மனம் கர்மத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்குது, ஞானத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்குது, போகத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்குது. இதுதான் விருத்திகள்ங்கிறோம். இந்த விருத்திகளெல்லாம் அடங்கி போச்சுன்னா தூக்கம் வந்துடுது. இந்த அமனிய பாவம்ங்கிறது என்னென்னா, இந்த விருத்திகளெல்லாம் இந்த அகங்காரத்துக்கு தீனி போடுறதா இருக்காது, அதனுடைய கடமைகளை செய்துட்டு இருக்கோம். அது பேர் ஏகி பாவம் அல்லது அமனிய பாவம், மனம் கடந்த நிலை. அந்த மனம் வேலை செய்யும். அப்போவும் ஏதாவது படிப்பாங்க, செய்வாங்க, ஏதாவது முந்திரி பருப்பு சாப்பிடுவாங்க, ஏதாவது போகம் எல்லாமே இருக்கும். ஆனால் மனம் எப்படி இருக்கும்?
ஓய்ந்து போய் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அனுபவத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கும். அது பேர் அமனி பாவம். அல்லது நிர்விகல்ப சமாதியில் இருக்குது. அதுவும் இல்லைன்னா நனவுலேயே அப்பப்போ நான் இருக்கிறேன் ஒரு கமாண்ட் கொடுத்த உடனே இந்த மனம் இந்த 3 வாசல் வழியாக வெளியே போகாமல் உள்ள பெட்ரூம் போய் படுத்துகிறோம். நான் இருக்கிறேன். உங்களால் இருக்க முடியுது இல்லைப்பா? நான் இருக்கிறேன். அது எடுத்துக்கிட்டே ஒரு பொருளை எடுங்க, பாருங்கள், தலையை தொடராவ. நான் இருக்கிறேன் இந்த உணர்வோட எல்லா வேலையும் செய்யலாம். வண்டி ஓட்டலாம், மற்றவங்களோட பேசலாம், வம்பு சண்டைக்கிட்ட போகலாம். பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கே இருப்பான்? நான் இருக்கிறேன்ட்டு தன்னுடைய வீட்டுக்கு சொந்த வீட்டில் இருப்பான். அது பேர் அமனிய பாவம். இது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாக்ட்லி குட். அது சாட்சி பாவம். சாட்சியில் கூட இந்த 3 சாட்சியம் ஆயிடுது. அது ஒரு சாதன ரூபமானது. பிகினிங்கில் சாட்சி, அதுக்கப்புறம் சாட்சிக்கு இந்த 3 பார்க்குற கட்டி மேய்க்கிற வேலை எதுக்கு? சாட்சியம் இருந்தால் தானே சாட்சி இருக்க முடியும். இவங்க பற்றின 3 பேர் இந்த அகங்காரத்துக்கு செய்பவனையும் அனுபவிப்பனும் அறிபவனையும் கட்டி மேய்க்கிறது தானே. அப்புறம் அதுலேருந்து அவன் விடுபட்டுடுவான். அது பாட்டு செய்யட்டும். இந்த டீச்சிங் வந்தால் கூட அது பாட்டு நடக்கும். உள்ளுக்குள்ளே எப்பவுமே நான் இருக்கிறேன். இது அழகாக பாடம் போயிட்டுருக்கு. ஸ்லோகத்துக்கு மீனிங் போகும், ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்யலாம், எல்லாம் செய்யலாம். சீக்கிரமே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும். அமனிய பாவம். அதிகாரத்துவம் வந்து தகுதி. இந்த ஞானத்துக்கு தகுதி. கர்ம அதிகாரி, ஞான அதிகாரின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் கர்ம அதிகாரிகள், ஞான அதிகாரி. கர்ம அதிகாரி யாருன்னா, போலீஸ் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு டிராஃபிக்கெல்லாம் பார்க்கணும், அவன் அந்த கர்மத்துக்கு அதிகாரி இல்லை. நீங்கள் போய் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறாங்கல்ல. டெய்லரிங் நீங்கள் பண்ண முடியுமா? முடியாது. டெய்லர் பண்ணுவார். இப்போ கர்மத்துக்குன்னு ஒரு அதிகாரி வேணும்ல. இப்போ டாக்டரு சர்ஜரி பண்ணுறாரு, மருந்து எழுதுறாரு, அதுக்கு ஒரு அதிகாரி தேவைப்படுது. இப்போ கர்மத்துக்குன்னு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த ஞானத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அந்த அதிகாரி இந்த கர்மாதிகள் வேறுபட்டவன். அந்த அதிகாரித்துவம் தான் சாதன சதுஷ்டயம். எவன் ஒருவன் இந்த தர்மார்த்த காம மோட்சத்தில் தர்மார்த்த காமத்துக்கு மட்டும் இருக்கிறானோ அதுக்கு அதிகாரி வேறு. இப்போ சில யஜ்ஞங்களை செய்யணும்னா இது பிராமணன் தாங்க செய்யணும், நீங்கள் சத்திரியம் செய்யக்கூடாது. அஸ்வமேத யாகம் யார் பண்ணுவாங்க? சத்திரியம் தான் பண்ணுவான். பிராமணன் எதுக்கு பண்ணுவான்? கோயிலில் பெல் அடிக்கிறதுக்கும் கட்டி ஆடுறதுக்கு. என்ன அஸ்வமேத யாகம்? நாட்டை ஆள்றதுக்கு. அது சத்திரியம் தான் பண்ண முடியும். ஆனால் அதனுடைய பலனை இவன் அடைவான். எப்படி? தியானத்தினால் அடைவான், உபாசனையில் அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்னிஹோத்திரம் பண்ணணும், அதுக்கு அதிகாரி யார்? பிராமணன். நீங்கள் கூட பண்ணலாம், கல்யாணம் ஆகிருக்கணும். கல்யாணம் ஆகாதவன் பண்ண முடியாது, விதவையாக இருக்கிறவன் பண்ண முடியாது. அப்போ அதிகாரி வேறு இது இல்லை. இப்போ கர்ம அதிகாரிகள் பலவிதமாக இருக்கிறாங்க. ஆனால் ஞான அதிகாரிகள் எப்போவுமே சாதன சதுஷ்டயம் சம்பன்னம். அது இருந்தாக்கா தத்துவமசி சொல்லிக் கொடுக்கலாம். அவ்வளோதான். அதிகாரித்துவம் வேறு. நாம் இதெல்லாம் அதிகாரி வந்து ப்ரிப்பரேஷனரி ஸ்டேஜ். இது ஞானம் வந்த பிறகு அதிகாரி வந்துட்டான். இவன் தான் ஞானத்துக்கு வந்துட்டான்ல, குவாலிஃபை ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய சிரவண மனன நித்தியாசனம் வரும்பொழுது சிரவண மனனத்தில் தன்னை ஆத்மா பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆத்மா பிரம்மங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறான்? நான் அளவற்றவன், அழியாதவன், எப்பொழுதும் சுகஸ்வரூபி.
ஏன்னா சுகம் தவிர ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஆத்ம ஞானம். இது ஏட்டு சுரக்கா மாதிரி வச்சுக்கிட்டு கூடாது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசியில் பாகத்தியாக லட்சணம், அதாவது அந்த லட்சணாவிருத்தியில் தான் பண்ணணும். இப்படியெல்லாம் நிறைய லிட்ரேச்சர் படிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது. அவன் அறிவுபூர்வமாக தன்னை ஏற்றுக்கிட்டான், ஆனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கலை. இப்போ சிரவண மனனம் உங்களுக்கு அறிவுபூர்வமாக இந்த ஞானத்தில் கொண்டு போய் வச்சிடும். ஆனால் மனப்பூர்வமாக நீங்கள் உங்களை மாற்றினாதான் தவிர இந்த ஞானம் வந்து சரிப்படாது. அதுக்காக நிதித்தியாசனம், அது பேர் ரீஓரியன்டேஷன். ரீஓரியன்டேஷன். ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் திடீர்னு காலேஜுக்கு வருவாங்க, +2 முடிச்சுட்டு. அவங்கள முதல்ல ஒரு வாரம் நாங்கள் ரீஓரியன்டேஷன் பண்ணோம், ஓரியன்டேஷன் கோர்ஸ் இப்போல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி அதில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்கூல் பசங்க மாதிரியே இருப்பாங்க, பையெல்லாம் பத்திரமா வச்சுப்பாங்க, இப்படியெல்லாம் வச்சுப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சவுண்டு கேட்கும். ஓ, ஃபஸ்ட் இயர் வந்துருக்குறோம். அப்புறம் தேர்ட் இயர் வரும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நோட்ஸ் கொடுக்கணும். ஸ்கூலில் எல்லாமே கொடுத்துருவாங்க. காலேஜில் அப்படி கிடையாது. லெக்சர், அங்கே டீச்சிங், இங்கே லெக்சர். வாய் வாயாமல் 1 மணி நேரம் சாக் பீஸு போர்டுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அவன் தான் நோட்ஸ் எழுதணும், நோட்ஸ் டேக்கிங் எடுக்கணும். நாளைக்கு எக்ஸாம்னா நோட்ஸ் மேக்கிங். அப்போ அவங்களுக்கு நோட்ஸ் டேக்கிங், நோட்ஸ் மேக்கிங்கை நாங்கள் ஓரியன்ட் பண்ணுவோம். இந்த போர்டை எப்படி யூஸ் பண்ண போகிறேன், உங்கள் ஸ்கூல் டீச்சர் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியாது. இப்போ என்னுடைய ஸ்டைல் இது. இந்த போர்டில் இந்த பக்கம் இது எழுதுவேன், நடுவில் எழுதுறதெல்லாம் எங்கே இருக்கணும், இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் எங்கே எழுதணும், கீழே கோடு போட்டு எழுதியிருப்பேன். சிலதெல்லாம் இப்போ 4ஆக பிரிச்சுருப்பேன். வெர்டிக்கலாக 3, கீழே ஒரு அண்டர்லைன் இதெல்லாம் போட்டிருப்பேன். அந்த கீழே இருக்கிறது பார்த்தோம்னா நீங்கள் ஃபர்தராக படிக்க வேண்டியதெல்லாம் அங்கே எழுதியிருப்பேன். முடிஞ்சதுன்னா பிளேட்டன் எழுதினிய ஃபோட்டோட்ரோபிசம் அந்த புக்கை படி அப்படின்னு அங்கே எழுதிடுவேன். இப்போ கிளேட்டன் எட்டால் 1978 அந்த புக்கு இப்போ எழுதுகிறேன். அந்த ரெஃபரன்ஸை கொடுத்துருவேன், அவங்க அதை எழுதிக்குவாங்க. பரீட்சையில் எழுதக்கூடாது. இப்படி போர்டை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ரீஓரியன்ட் பண்ணுறோம் இல்லையா. இந்த ஞானம் வந்த பிறகு நம்ம ரீஓரியன்ட் பண்ண வேண்டியது. நம்ம மனசு எப்பவுமே பழையபடியே போகும். அதே பிச்சைக்காரத்தனம், அதே கார்பண்ய தோஷம், நல்லவனாக இருக்கணும்ன்ட்டு வாழறது, இது ஒரு நோய். தயாள குணம் இருக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு மனநோய், எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனநோய். இந்த நோய்களிலேருந்து மறுபடியும் வெளிவரணும். அப்போ ரீஓரியன்ட் பண்ணணும். அந்த ரீஓரியன்டேஷனுக்கு வந்து நிஷ்டைன்னு பேர். அதுக்கு ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கணும். இப்போ கூட அஜித்துக்கு அப்படி தான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கை முறையை எந்த மாதிரியான மனநிலை எனக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிறோமோ அந்த மனநிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போகணும். அடிக்கடி கோச்சிக்கிறோம், அடிக்கடி பயந்துடுறோம், அடிக்கடி ஒரு சோர்வு வருது உடம்புல, அடிக்கடி எனக்கு வந்து ஒரு மந்தமான நிலை வருது, இப்படிலாம் இருந்ததுன்னா இதில் தான் மாற்றுறது என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். அப்போ ரீஓரியன்ட் பண்ணணும். பழையபடி அந்த மந்த புத்திக்கு அது போகும், ஆனால் நம்ம வந்து ரீஓரியன்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ரீஓரியன்ட் லைஃப் தொடர்ந்து நடக்கும் இல்லையா. 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 5 வருஷம், 10 வருஷம் கூட போகலாம். அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் நிஷ்டா அப்படின்னு பேர். இப்போ இருக்கிறது ஞான நிஷ்டா, அடைந்த ஞானத்தை கட்டி காப்பது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் கர்ம நிஷ்டாவில் இருந்தால், தர்மார்த்த காமத்தில். அது தர்ம நிஷ்டா அல்லது கர்ம நிஷ்டா. ஸோ த்விதா நிஷ்டா மயா புரோக்தா அப்படிங்கிறார் இல்லையா. நான் 2 விதமான வாழ்க்கை முறையில் கொடுத்துருக்குறேங்கிறார். ஒன்று கர்ம நிஷ்டா, இன்னொன்று ஞான நிஷ்டா. ஞான நிஷ்டாக்கு சாங்கியம்னு பேர், கர்ம நிஷ்டாவுக்கு வந்து யோகம்னு பேர். இதெல்லாம் பகவத்கீதையில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஞான நிஷ்டாங்கிறது வந்து நிதித்தியாசனம். நிஷ்டாங்கிறது நிச்சயமாக ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸ்டா அப்படின்னா ஸ்திரம். அந்த எஸ்டிஏ, அந்த ஸ்டாங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும் உண்டு. ஸ்டேஷன், ஸ்டாண்டு, ஸ்டேஷ்னரி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இந்த ஸ்டான்னு வரும். இந்த ஸ்டான் வந்ததுனாலே சமஸ்கிருதத்தினுடைய ரூடி, அந்த ரூட்டு அங்கே போயிடணும், ஸ்டா. அப்போ நிஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்,
நிச்சயமாக அதிலேயே நிலைத்திருத்தல் அப்படின்னு. எதில் நிலைத்தல்? உணர்வினால் நான் விடுபட்டவன் என்று வாழ்வது. உணர்வினால் கட்டுப்பாடற்றவன். கட்டுப்பாடற்றவன் என்ன? கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுறதில்லை. என்னை காலம் கட்டுப்படுத்தாது, என்னை இடம் கட்டுப்படுத்தாது, இந்த பொருள் கட்டுப்படுத்தாது. காலம் கட்டுப்பட்டவங்க எப்படி இருக்கும் பார்த்துருக்குறல. பஸ் மிஸ் ஆகிடும், இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, 6 மணி ஆகிடுச்சு டிஃபன் சாப்பிடல, 8 மணி ஆகிடுச்சு ஊசி குத்துக்கணும். இப்போ எல்லாரும் காலத்துக்கு கட்டுப்படுறாங்கல்ல. காலம் ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் நல்லா இருக்கும். சண்டே வந்துடுச்சுன்னா தாங்க முடியாது. மண்டேன்னு வந்துடுச்சுன்னா அப்போ தான் தலைவலி வயிறு வலின்னா வரும். ஸ்கூல் போகணும், ஹோம்ஒர்க்கே செய்யலை, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்கிறா, நீ முடிச்சுட்டே அந்த கெமிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டா? ஐயோ, அது ராட்சசியாச்சு அந்த மிஸ்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலம் நம்மளை கொல்லும். காலத்துக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். அதில் ரீஓரியன்ட் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ காலம் கண்டபடி வாழணும்னு அர்த்தம் இல்லை. காலத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் இடம். இந்த இடத்துல தான் எனக்கு பிடிக்கும், இந்த சீட்டில் தான் நான் உட்காருவேன், இவங்க பக்கத்தில் உட்கார மாட்டேன், அந்த ஊருக்கு போக மாட்டேன், இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இந்த வேலையில் நான் போக மாட்டேன்னு இடத்த நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. பொருள். இந்த பொருள் தான் எனக்கு வேணும், இந்த நிறம் தான் வேணும், இந்த 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 விலை இருக்கிற பொருள் இருக்கணும் அப்படின்னு இந்த பொருளும் கால தேச வஸ்து இந்த மூன்றுமே எவனை அசைக்கலையோ கட்டுப்படுத்தலையோ அவன் தான் சர்வ சுதந்திரி. இதுக்கு ஒரு பழக்கம் வேணும். இது பேர் ஞான நிஷ்டா. சாமி ஒரு புக் எழுதியிருக்கேன், ஞான நிஷ்டான்னு ஒரு புக்கு. எப்படி இதெல்லாம் நம்ம நடத்தணும். வேறு என்ன கேள்வியம்மா? சரி, என்னம்மா? சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசித்தியான அர்த்தம், உங்களுக்கு எனக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்பேஸ் கொடுங்கங்கிறாங்க. அப்படின்னா தள்ளி நின்னுங்கன்னு அர்த்தமா? ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்கங்கிறாங்க. அப்படின்னா நான் இன்னொரு வீட்டுக்கு போயிடுங்கன்னு அர்த்தமா? அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ், ஒரு இடைவெளி. எனக்குன்னு சிலதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. நான் கொஞ்சம் தூங்கணும், எனக்கு பாடியை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது, என்னோடய உற்றாரோட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது, எனக்கு கொஞ்சம் தையல் வேலை பாக்கி இருக்குது, எனக்கு படிக்க வேண்டியது இருக்குது. என்ன நேரமும் உங்களுக்கு உழைச்சிட்டு இருக்க முடியுமா? கிவ் மீ சம் பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ லவர்ஸ்கிட்ட கூட என் நேரமாக ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டே இருந்ததுன்னா அந்த பையன் என்ன சொல்லுவான், கொஞ்சம் எனக்கு ஓய்வு கொடு, கிவ் மீ எ ஸ்பேஸ். இப்போ ஸ்பேஸுங்கிறது நம்ம எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம்? இப்போ நீங்கள் சொல்கிறது பூத பேசம், பூத ஆகாசம்னு பேர். இந்த பூத ஆகாசம் சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் இடைவெளி, இது பூத ஆகாசம். மகாபூத ஆகாசம்னு ஒன்று. மனசுலேயே ஆகாயத்தை பார்க்கலாம். கற்பனையில் பார்க்கும்போது அப்படியே ஏரோப்ளைன் பறக்கலாம், நட்சத்திரங்கள்லாம் இருக்கும், அங்கே ஒரு ஆகாயம் இருக்குதுல்ல, அந்த ஆகாயத்தை தகராகாயசங்கிறாங்க. தகரம்னா சின்னது, தகரம். இந்த இதய கமலம்னு சொல்லக்கூடிய இடத்துல தகராக, அது வித்யாவோட பற்றி தகர வித்யான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சாந்தோக்கிய உபநிஷத்தில். அதுலேயும் ஒரு ஆகாயம் இருக்குது. இந்த ஆகாசம் அப்படின்ற சொல்லுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அவகாச தாத்ரு ஆகாஷக அப்படின்னு சங்கரர் சொன்னார். இடம் தருவது இடம் என்று பெயர். எல்லாத்தையும் இடம் தருவதால் அதுக்கு இடம். ஆகாசம்ங்கிறது அவகாசம் தருவதனால. நெருப்புக்கு அவகாசம் தருது, காற்றுக்கு அவகாசம், தண்ணிக்கு, எல்லாத்துக்கும் மற்ற 4 பூதத்துக்கும் அவகாசம் தருவதனால், தாத்ருன்னா கொடுக்கறதுனால அவகாச தாத்ரு ஆகாஷக அப்படின்னு சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார். சில இடத்துல வியாசருடைய மீமாம்சத்தில் சங்கரர் என்று சொல்லும் பொழுது காஷம்னா பிரகாசம், தன்னொளி, சுய ஒளி, சுயம் பிரகாசம். காஷம்னா சம் லைட், பிரில்லியன்ஸ். பிரகாசம்னா என்ன? பை ஆல் மீன்ஸ். போட்டோம்னா என்ன? எல்லா வகையிலும், எல்லா வகையிலும் ஒளி அப்படின்னு அர்த்தம். அது பேர் ஆகாசம், பிரகாசம்.
ஆகாசம் தானே, ஆவும் பிராவும் ஒரே மாதிரி பிரத்தியம்தான். அழகியன்னு எடுத்துக்கலாம், எல்லா வகையிலும் எடுத்துக்கலாம், பை ஆல் ரவுண்ட்ஸ். அப்போ ஆ போட்டுரும். அப்படி பார்க்கும்போது ஆகாசங்கிறது வந்து இந்த ஞானம்னு அர்த்தம். இப்போ கடவுளுக்கு பிரம்மத்துக்கும் ஆகாசம்னு பேர். ஏன்னா ஒரு 7 சூத்திரம் இதுக்காக எழுதியிருக்கிறார் இவர் வியாசர். இந்த ஆகாசத்துக்கு உண்டான பூர்வபட்சிகள், அது பூதாகாசமா, ஜீவனா, அதில் பிரதானத்தில் இருக்கக்கூடிய ஒன்றா, அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஆகாசங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த ஆகாசத்தை முதல்ல கடவுள் படைக்கணும்னு ஆரம்பித்தார்னு வைங்க, சென்ற பிரபஞ்சத்தை மறுபடியும் இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறார். எல்லாமே ரீக்ரியேஷன் தான், அது பேர் ரெக்ரியேஷனுங்கிறோம். அப்போ அவர் விளையாட்டு தானே, பிரபஞ்சம் படைக்கிறது அவருக்கு ரெக்ரியேஷன். ரீக்ரியேட் பண்ணும் பொழுது முதல்ல எதை படைக்கிறாரு? ஆகாசம் தான் படைக்கிறார். முதல்ல பொருளை வைக்கணும் இல்லை, இந்த பூமியெல்லாம் வைக்கிறது இடம் இல்லை, பூமியெல்லாம் செய்து முடிச்ச பிறகு எங்கே வைக்கிறது இடம் கேட்குறது. முதல்ல இடம் தான் உண்டாகும். தோசை சுடுறதுக்கு முன்னாடி தட்டு முதல்ல பக்கத்தில் வைக்கணும். தட்டு எடுன்னு தோசை தூக்கின்னு அலையக்கூடாது. ஆகாசம் தான் முதல்ல. அப்போ முதல் கற்பனை என்னவாக இருக்கும்? ஏன்னா அவர் கற்பனை பண்ணி தான் அதெல்லாம் படைக்கிறாரு. அவர் சங்கல்பங்கிறது, அது பேர் கற்பனை, சங்கல்பம். முதல் சங்கல்பம், நான் அனைத்தும் ஆவேன், எல்லாவற்றும் இடம் தருவேன் அப்படின்னு தன்னை கற்பனையில் ஆகாசமாக்கிக்கிறார் இல்லையா? அப்போ முதல்ல பிரம்மத்தினுடைய இம்மீடியட் மியூட்டேஷன், மாற்றம் எடுத்துட்டோம்னா ஆகாசம் தானே. அப்போ ஆகாசத்துக்கு பிரம்மத்துக்கும் எவ்வளோ சமீபம் இருக்குது. அந்த சாநித்தியமும் சமீபத்துவம் அங்கே இருக்கிறதுனாலையும் ஆகாசத்தை அறிந்தோம்னா பிரம்மத்தை அறிந்த மாதிரி தான். ஓ, அப்படி கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் தானே ரயி பிராணன் வரும். பிராணன் தான் ரயி தான் பிராணன். கட்டாயம் இருக்கணும். இப்போ அந்த ஆகாசம் முழுக்க இந்த பிராணன் நிரம்புது, அது வாயு, 2வது கிரியேஷன். அப்புறம் 3வது இந்த ரயி உண்டாகி அதுங்கெல்லாம் நீர் நெருப்பெல்லாம் வந்து உருவாகுது. சரி, இது போதும் இன்றைக்கி கேள்வி பதில். நீங்கள் எடுக்கிறீங்களா? ஒரு சொல்கிறோம் இல்லையா, அந்த கரணத்தில் 4 இருக்குது: மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இதை தமிழில் நம்ம அந்த கரணம்னு சொல்ல போல உள்ளம்ங்கிறோம். இந்த உள்ளம், இந்த 4 அகங்காரம் ப்ளஸ் இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம். இப்போ மனசுங்கிறது உணர்வு, கோபம், பயம், பொறாமை, இரக்கம், கருணை, அன்பு, இதெல்லாம் உணர்வு. அப்புறம் புலன்கள் வழியாக நிறைய தகவல் வருது, காட்சி, சப்தம், அது உணர்ச்சி. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்த உடனே கண்ணில் ஒரு உணர்ச்சி உண்டாகுது. ஒரு பச்சை கலரில் நல்லா குழகுடன்னு சில்லுன்னு இருக்குதே அப்படின்னு பார்த்த உடனே உள்ள உணர்வு ஒன்று உண்டாகும். அந்த உணர்வு, அது நல்லா இருக்குமே, சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு உணர்வு. அப்போ உணர்ச்சி வேற, உணர்வு வேற. அப்புறம் குழந்தை, சின்ன கை, குழுன்னு இருக்குது, அது அப்படி கண்ணத்தை தொடுது, அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது உணர்ச்சி வருது. உணர்வு எப்படி இருக்குது? அப்படியே கட்டி பிடிச்சி முச்சி மோகணும் அப்படின்னு. இப்போ உணர்ச்சிங்கிறது வேற, உணர்வு. புலன்கள் வந்தால் அது பேர் உணர்ச்சி. மனசில் ஏற்பட்டதுன்னா உணர்வு. இது எல்லா மிருகங்களுக்கும் உண்டு. புத்திங்கிறது வேற. புத்திங்கிறது லாங்குவேஜ், மொழி. மொழி இல்லாமல் புத்தி வேலை செய்யாது. மனிதனுக்கு மட்டும் புத்தி இருக்குதுன்னா அவனுக்கு மொழி இருக்கிறதுனால தான். மொழி ரூபமாக தான் நம்ம சிந்திக்கிறோம். நாம ரூபங்களெல்லாம் மொழி, அக்ஷரம் ஓரியன்ட். அந்த 52 அக்ஷரமும் அதில் இருந்தால் தான் புத்தி இருக்கும். சரி, இந்த புத்தியும் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் நினைவு சக்தி, சித்தம், மெமரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை? இந்த உள்ளங்கிறதுல இதெல்லாம் எப்படி நடக்குது? இங்கெல்லாம் எங்கே இருக்குது? கம்பார்ட்மெண்ட் இருக்குதா தனித்தனியாக அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது மூளையை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஆகிடும். மூளையில் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்குறாங்க. எமோஷனல் ஏரியா, அந்த உணர்வு ஏரியா, அந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேம்பஸு,
அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்புறம் சிந்திக்கிற புத்தி ஏரியா அது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரி, பிரெயின் முழுக்க மெமரி இருக்குது, இங்கே எங்கேன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஒவ்வொரு எல்லா மெமரி கலந்து இருக்குது. ஒரு பொருளுக்கு 5 மெமரி இருக்கலாம். ஒரு சாவி கொத்து எடுத்தோம்னா அது தூக்குன அந்த வெயிட்டு, அது பிடிக்கும்போது நம்ம ஒரு ஃபீலிங், அப்புறம் அது கலகலன்னு ஆடுற சப்தம், அப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த வடிவங்கள். இப்போ நம்ம பிரெயினில் எந்த இடத்துல சாவியை பற்றி ஞாபகம் இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது என்னன்னு தெரியலங்கிறார். பாருங்க நல்லா அப்படிங்கிறாரு, தெரியலங்கிறாரு. கலகலன்னு ஆட்டி காட்டுறாரு, தெரியலங்கிறாரு. கையில் வாங்குங்கன்றார், சாவி சார். அப்போ அவருக்கு எல்லா மெமரியும் போயிடுச்சு, ஆனால் இந்த டச் மெமரி இருக்குது, அவர் கண்டுபிடிச்சிடார். இப்போ மெமரிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், அது சித்தம். இப்போ சொல்லுங்கள், இது பிரெயின்னு எடுத்துட்டோம்னா இந்த கொலன்னு இருக்கிற அந்த சதையில் இதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது? இப்போ சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நரம்பினுடைய ஃபயரிங்கிறாங்க, ஒரு ஸ்பார்க்குங்கிறாங்க. ஒவ்வொரு நரம்பும் ஒரு ஸ்பார்க் பண்ணுமா. அப்போ ஒரு மெமரி வருதுன்னு வைங்க, ஒரு நினைவு வருது, அந்த நினைவு ரொம்ப இன்பகரமான சுகமான நினைவு. அன்றைக்கி தான் முதல்ல பேண்ட்டு போடுறோம், ஆஃப் ட்ரவுசர் போட்டுருந்தது பேண்ட்டு தைக்கிறாங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைகளே கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் எஸ்எஸ்எல்சி முடித்து காலேஜ் போகும்போது முதல்ல ஒரு மாதம் ஆஃப் ட்ரவுசர் தான் போகணும் காலேஜ். அங்கே எல்லாம் பேண்ட்டு போட்டு வராங்க. நம்ம வசதி அவ்வளோதான், அதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் அங்கே போகிறேன். அதே மாதிரி ஒரு பையன் என் காலேஜுக்கு வந்ததுன்னு பார்த்தேன், அரவிந்தன் பேர் அவன். சரி, அப்போது அவனுக்கு இந்த நினைவு வருது, முதல்ல பேண்ட்டு போட்ட நினைவு. இப்போ இங்கே பிரெயினில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குல்ல, அந்த சமயத்தில் அந்த இடத்துல நரம்புகள் ஸ்பார்க் பண்ணும். அந்த ஸ்பார்க் வரும்போது அது யாரோ உணர்றாங்க, அது வந்து சயின்ஸ் சொல்லலை. அந்த ஸ்பார்க் வர்றது கரெக்டு. அந்த ஸ்பார்க்கு வந்து முதல் பேண்ட்டுன்னு உணர்ந்தவன் யாருன்னா அது பிரெயினில் காணும். பிரெயினில் தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை அது இன்னொன்று பார்க்குறதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது வேறு விஷயம். இதை வந்து அந்த ஸ்பார்க்குங்கிறத சமஸ்கிருதம் விருத்திங்குது, பல்கி பெருகுதல், விருத்தி. அப்போ ஒரு நினைவு வந்துடுச்சுன்னா அது இன்னொன்று ஸ்பார்க் பண்ணுது, இன்னொன்று ஸ்பார்க் பண்ணுது, இன்னொன்று ஸ்பார்க் பண்ணுது. அப்படியே அது பண்ணுறதுனால அது விருத்தி ரூபமாக இருக்குது. இப்போ நினைவு வரும்போது சித்தத்துலேருந்து ஒரு விருத்தி வரும், புத்தியில் சிந்திக்கும்போது புத்தியிலேருந்து ஒரு விருத்தி வரும், கோபம் பயம் வரும்போது மனசுலேருந்து விருத்தி வரும். இது அதுலேருந்து நான் தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன் கேட்கிறேன் அப்படின்னும் போது அகங்கார விருத்தி ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவும் விருத்தி வரும். இதெல்லாம் விருத்திங்க. இப்போ எத்தனை விருத்தி இருக்குது அதில்? அகங்கார விருத்தி, மனோ விருத்தி, சித்த விருத்தி, இப்போ விஞ்ஞான விருத்தி, அது புத்தி விருத்தி. இது வந்து துண்டு போயிடுச்சு இல்லையா, இது பேர் கண்ட விருத்தின்னு அர்த்தம். நான் ஆத்மாங்கிற போது இது அத்தனையும் நான் அல்ல அப்படின்னு வரும்பொழுது ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த விருத்தி ஒன்று இருக்குது பாருங்க. அது எங்கே வருது? அந்த விருத்தியாக இதில் தான் வரணும். அந்த அகங்காரங்கிற இடத்துல, அகங்காரத்தில் இது வரைக்கும் கர்த்தா போக்தா ஞாத்தா இந்த விருத்திகளெல்லாம் வச்சு அவன் பேர் வச்சுக்கிட்டான். நான் சிந்திப்பவன், நான் துய்ப்பவன், நான் செய்பவன் அப்படின்னு அந்த விருத்திகளெல்லாம் இருந்தது. இப்போ அந்த அகங்காரத்தில் ஒரு புது விருத்தி உண்டாகுது, நான் இது அல்ல, நான் பிளவுபடாதவன், அவச்சின்னமாகாதவன், நானும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விருத்தி உண்டாகும். அந்த விருத்தினால அந்த அகங்காரம் என்ன ஆகும்? ஒரு சுகமாக இருக்கும் இல்லை, அது பேர் அகண்ட ஆகார விருத்தி. ஆகாரம்னா வடிவம், ஆகாரம்னா வடிவம், அகண்ட வடிவம், பிளவுபடாத வடிவம், ஆகாசம் போன்ற வடிவம், அளவற்ற தன்மை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த சமயத்தில் மீதி எல்லா எண்ணங்களையும் விட்டுடுங்க. இந்த உணர்ச்சி, உணர்வு, அறிவு, நினைவு எல்லாத்தையும் விடுங்க, அதில் மட்டும் இருங்க. அப்போ நீங்கள் உடம்புல இருக்கிறதா உங்களுக்கு தோணுமா?
அது வந்துடுச்சுன்னா மறுபடியும் கண்ட விருத்தி ஆகிடும். நான் இந்த கண்டதுனமாக இங்கே இருக்கிறேனே, இங்கே இப்போது இதில்னு வந்துடும். இப்போ இங்கே இப்போது இதில், கால தேச வஸ்து, இந்த உணர்வு நமக்கு எப்போ இருந்துட்டு இங்கே இப்போது இதில். ஆனந்தமாக இருக்கும்போது எங்கே இருக்கிறோன்னு மறந்து போயிடுது, ஆண் பெண்ணுன்னு மறந்து போயிடுது, இதில் இருக்கிறோன்னு தெரியல. ஒரு சிறுகதையை படித்தபோது நான் பார்த்தேன். பையன் வெளிநாட்டிலேருந்து வரான். அம்மா விதவை, பிறந்ததுலேருந்தே அப்பா இல்லை. 30-35 வருஷமாக அம்மா ஒண்டிக்கட்டையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறான். எப்பவுமே மகத்தில் ஒரு சோர்வு, கவலை, இல்லை ஒரு ஏக்கம். அவங்க சிரிச்சோ கலகலப்பாக பேசியோ கை வீசி நடந்தோ அவன் பார்த்ததே கிடையாது. அம்மா இப்படி தான் இருப்பாங்க போலது அப்படி. அப்புறம் ஒரு பெரிய நதிக்கரையில் நிறைய படிக்கட்டுங்க, கீழ் படிக்கட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்குது. இவன் மேல் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு சிந்திச்சுட்டு இருக்கிறான். அம்மா அதோ கால் நினச்சிட்டு வரேன்னு போனாங்க. நிறைய பேர் அங்கே தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, வராங்க, எல்லாம் வராங்க. எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அவன் காணும், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறான், எங்கன்னு தெரியல அம்மா. அப்புறம் 2 லேடிஸ் மட்டும் வராங்க. அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிள்ளிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சின்ன பொம்மைங்க மாதிரி படிக்கட்டு ஏறி வராங்க. அப்படி தள்ளுறா, இப்படி போகிறா, அப்படியே அவன் பின்னல் பிடிச்சிருக்கிறா. இதெல்லாம் இது அம்மா இல்லை, எங்கே போனா இவ அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா அம்மா. அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். தன்னுடைய பழைய சிநேகிதியை பார்த்துட்டான். பழைய சிநேகிதை பார்த்தோன்னே அந்த ஆட்டம்லாம் ஞாபகம், ஸ்கூல் ஞாபகம் எல்லாம். எங்கள் அம்மாவா இப்படி இருக்கிறா, இதை ஏன் நான் கொடுக்கவே இல்லை இத்தனை நாள். எங்கள் அம்மாவுக்கு அது பேர் அகண்டாகார விருத்தி. நான் விதவை, நான் சிரிக்கக்கூடாது. விதவைக்கு என்ன சிரிப்பு? அலங்காரம் பண்ணிக்கூடாது, ஆரம்பாரமாக நடக்கக்கூடாது, அடங்கி ஒடுங்கி இருக்கணுன்றது அத்தனையும் போயிடுச்சே. அப்போது அந்த அகங்காரம் என்ன ஆச்சு? அகண்டாகார விருத்தியில் இருக்குது. இந்த அவச்சின்னம் பண்ண நான் இது, இவ்விதம், இங்கனம் என்ற எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பையனை பார்த்துட்டு அந்த பொண்ணு போனவுடனே மறுபடியும் எல்லாம் வந்து எல்லா விருத்திகளும் வந்துடும். இந்த அகண்டாகார விருத்திங்கிறது திருப்படியற்ற நிலை, அமனிய பாவம், சாட்சி நிலை, பேதங்களெல்லாம் நீங்கிய நிலை. இதை வந்து முதல்ல ஒரு விருத்தியை நம்ம உண்டாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த விருத்தியை வந்து விருத்தி பண்ணிக்கணும் நிஷ்டையில். அந்த விருத்தி எப்போ உண்டாகும்? எனக்கு ஒரு முறை அந்த விருத்தி வந்தது. தயானந்த சரஸ்வதிய வகுப்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 80, 82ன்னு நினைக்கிறேன், 85. இப்போது இதே பானையை தான் வச்சுருந்தார். அவர் பெரிய பணக்காரர். இந்த பானை வச்சுருந்தார். குடாகாசம் பராகாசம் பார்த்தா பேசியிருந்தார். இந்த சரீர அந்த கரண உபாதியினால் இந்த ஆகாசம் ஜீவனாக இருக்கிறது. இந்த எல்லா பானைகளையும் சூழ்ந்திருக்கின்ற ஆகாயம் தன்னை மாயா உபதினால் ஈஸ்வரன் நினைக்குது. ஒரே ஆகாயம் எல்லா பானையும் ஒன்று சேர்த்து பார்த்து இவை நான் என்று சொல்லி ஈஸ்வரனாக இருக்குது. அதே ஆகாயம் ஒரு பானை மட்டும் நான் என்று சொல்லி ஜீவனாக இருக்கிறது. அப்படின்னு தாலு கீழே போட்டார். 2 ஓடு இருந்தது. இந்த ஆகாயம் எங்கே போச்சு? அங்கே பராகாயமோ ஈஸ்வரனோ ஜீவன் 2 இருந்ததா? அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அகண்டாகார விருத்தி. அதுக்கப்புறம் ஞானம் ரொம்ப சுலபமாகி போச்சு. அது உண்மைதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பஞ்சகோஷ விவேகம், அவசாத்திரைய விவேகம், சரீரத்திர விவேகம், இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான். விருத்தி ஒன்று தான். அந்த ஒரு விருத்தி வர்றேன்னா உடைக்க வேண்டிய விருத்திகள் ஆகிறதுதே. இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் எதுக்கு? தத்துவமசி சொல்கிறதுக்கா? நாம் எது தப்பெல்லாம் நினச்சிருக்கிறோமோ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் எவ்வளோ பெரிய புக்கு. இன்னும் 3 வால்யூம் இருக்குது. இது 1 வால்யூம் தான் இது இருக்குது. 108 உபநிஷத்துகளும், பகவத்கீதையும், பிரம்மசூத்திரங்களும், இன்னும் எத்தனை கிரந்தங்களா எதுக்காக நினைக்கிறீங்க? நீ எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இருக்குது. அது உடைச்சிட்டு கடைசியில் அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம இடைவேளை விட்டு இல்லாமா?